கைஸ், இந்த வீடியோ எல்லாம் பண்ண போகிறோம். நான் ரைவல்ஸ் தான். நேற்றுக்கு ஏன் வீடியோ போடலன்னா, நேற்றுக்கு இந்த ஒய்ஃபை ரொம்ப பிரச்சனை பண்ணிடுச்சு. அதனால தான் நேற்றுக்கு வீடியோ போடல. ஒரு நிமிஷம், இதுக்கும் இப்போ தான் இன்னொரு ரெக்கார்ட் பண்ணேன் 16 நிமிஷத்துக்கு. ஆனால் அதில் விளாண்டது 3 மேட்ச்சு, 3-4 ஞாபகம் இல்லை. அந்த விளாண்ட எல்லா 16 நிமிஷத்துக்கும் தோற்றுக்கிட்டு தான் இருந்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு வந்தாச்சு. லோடு தான் நான் வருது. வந்துடுச்சு. அட பாவி, என்ன மேப்னு சொல்லுடா. வந்துருச்சு. லெவல் 4. இப்படி தான் நேற்று லெவல் 3 போய் 2 மேட்ச் தோற்று போனேன். அவனா ஹெல்ப்புன்னு இந்த மேட்ச் எனக்கு கொடுத்துட்றியான்னு கேட்குற வரைக்கும் நான் ஜெயிக்கிறேன். இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு விளையாடுறதுக்கு. இந்த பாருங்க, இந்த நூபி இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2v2 போனேன், ஐடி வாங்கிட்டேன். 2 பேர் இருந்தானுங்க, ஒரு ஆர்பிஜி வேறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1v1 போனேன், அதில் ஐடி ஓகே. ஏதாவது மூவ் பண்ணுறதுனால அடிச்சு மாட்சை தேத்திக்கலாம். நான் பிளாக் ஸ்கூல்ட்டே வாங்கினா டெட் ரயில்ஸு ரைவல்ஸே வாங்கினா, நீ டெட் ரயில்ஸு நான் பிளாக் ஸ்கூல் போயிடலான்னு தான் பார்த்தேன். சரி, நீங்கள் தான் 2 வீடியோவை போட்டுருவோம், நேற்று வீடியோ வேறு போடலை அப்படின்னு சொல்லிட்டு போடலன்றதுனால. இல்லை, ஆட்டோ ஷூட்டு ஓ மேலே தான் தப்பு இருக்கோ ஒரு வேலை. அந்த ஆட்டோ ஷூட்டு இப்படி தான் மைண்ட் வச்சுருக்கோம். ஏன்டா நீங்களே அழுத்த மாட்டீங்க, நாங்கள் அழுத்த வச்சா அதுலேயும் எங்கள் மேலே குறை சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. இந்த புது ரேப் செம்மையாக இருக்குல்ல, ஜம்ப் எடுக்கு. தேங்க்யூப்பா தம்பி, என் மேட்ச்க்கு வந்ததுக்கு. ராங் டைரக்ஷன். ஓ மொபைலா? அதான் ஸ்டார்டிங்கில் டேமேஜ் ஓரளவு நல்லா பண்ணுறான். தம்பி, நீ எங்கேப்பா இருக்க? கொஞ்சம் கண்ணுக்கு வாப்பா, டைம் ஆகுதுப்பா. நீ உன்னால ஒரு நிமிஷம் வேஸ்ட்டுப்பா. அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் ஆகுது போகலாம். 3 மேட்சா? இல்லை, திடீர்னு பார்த்தா 3 மேட்ச்சில் அவங்க ஓட் பண்ணியிருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ யார் எனிமின்னு பார்ப்போம். ஓகே, அந்த மேட்ச் வந்துடுச்சு. யாருப்பா எனிமி? 6வது லெவலா? ஏன்னா இன்னைக்கு இன்னும் படிச்சு ட்ரைனிங் பண்ணுறீங்களா? ஃபஸ்ட்டு மேட்ச் எப்படி விளாட்றான்னு பார்ப்போம். அவன் விளாட்றத பொறுத்துட்டு இந்த இதை ரெக்கார்ட் பண்ணிட்டா வேணாமான்னு பார்க்குறேன். அதான் நான் பறக்கிறப்ப அடிக்கலாம் ட்ரை பண்ணான்னு மட்டும் தெரியுது. தம்பியாப்பில் தம்பி எங்கேப்பா இருக்கேன்? அண்ணனுக்கு டைம் ஆகுதுப்பா. ஓகே, ஜம்ப் பேட்டில் தட்டி போயிட்டான் போல். நம்ம தம்பியாப்பில் அவ்வளோ நல்லாலாம் விளையாடல.
அதனால் ஓகே அந்த மேட்ச்சை முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் ஒரு விஷயத்தை செக் பண்ணணும். ஓகே லெட்ஸ் கோ. என்னது இது? அடா வேணாம் இது எனக்கு வேணாம். நான் விளையாட வரல. நான் அதெல்லாம் விளையாட வரல. என்னம்மா விளையாட கிடைக்கும்? நீங்கள் ஆர்ட்ஸ் நெமிசிஸ் பிளேயராக இருந்தீங்கன்னா இந்த சீசன் முடிஞ்சதும் உங்களுக்கு ஆர்ட்ஸ் நெமிசிஸ் உசி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த கூலஸ்ட் ஆர்ட்ஸ் நெமிசிஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மொபைல் பிளேயர்ஸில் யாராவது ஆர்ட்ஸ் ஒருத்தர் ஒரு பிளேயர் தெரியும், ஜென்னு ஒரு பிளேயர் தெரியும் ஆர்ட்ஸ் நெமிசிஸு டாப் 15. ஆர்ட்ஸ் நெமிசிஸ் கட்டானா இருக்குது ஒருத்தர். ஓ நோ, ஜெயிக்கிறோமான்னு பார்ப்போம். ஏமா எப்பா கிரீன் பீனா என்னதுப்பா இது? நம்ம கிரீன் பீன் சூப்பராக தான் விளையாடுறாரு, ரொம்ப சூப்பராக விளையாடல. ஆனால் நான் இந்த லெவலை விட கம்மி லெவலே சூப்பராக விளையாடுறவங்கள பார்த்துருக்கேன். அப்பா கிரீன் பீனை நீ என்னென்னமோ பண்ணுறப்பா, நானும் இன்னைக்கு ஒழுங்காக விளையாட மாட்டேறேன்ப்பா. நம்ம கிரீன் பீன் கையில் கிரீன் பீன் இந்த பக்கம். ஐயோ கிரீன், let's give bro the taste of his own thing. ஐயோ ஸ்டார்டிங்கில் போட்டு வெளுக்கிறானே. உனக்கு எப்படா இந்த ஸ்கின்லாம் கிடச்சிது? கேரம் போயிட்டு ஒரு மேட்ச் அது ஜெயிச்சே ஆகிறோம். இது என்ன ஸ்கின்னு? நான் பார்க்கவே இல்லை இந்த ஸ்கின்னெல்லாம். ஐயோ அவன் ஃபுல் ஹெட் ஷாட் அடிக்கிறான் நாட்டுக்கு நண்பர்களே. இவன்ட்டெல்லாம் நம்மளால ஜெயிக்க முடியாது. இப்போ நம்ம பார்த்த ஸ்கின்னை நம்ம தேடி பார்ப்போம். இப்போ நான் டிஃபால்ட் ஸ்கின் வந்திருக்கு. அதாவது உனக்கு எப்படி அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஸ்கின் வருதுன்னா அந்த ரேண்டமில் அதில் இருக்கும். ரேண்டம்னு இந்த ரேப் செலக்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் போய் வச்சுக்கலாம். முடிச்சாச்சு. ஃபினிஷர் ஓப்பன் பண்ண கிடச்சிது. ப்ரோ இதோ வா ப்ரோ. எங்கே ப்ரோ போகிறேன்? இப்போ ரெட் கலர் ராப் வந்திருக்கு நண்பர்களே. நம்ம கிரீன் பீன் நான் பார்த்தாச்சு நண்பர்களே. Bang bang chicken gang, the words have been spoken. நான் தான் ரிவால்வர் பேங் சிக்கன் கேங். இந்த லட்சணத்தில் நான் விளாண்டேன்னா எப்படி ஜெயிப்பேன்னு எனக்கே தெரில. போட்டு விட்டானேயா. அமௌண்ட் போடுறது வெளியே போயிட்டான். பரவாயில்ல, ஹை லெவல் பிளேயருன்றதுனால இன்னொரு ரவுண்டு விளாட்லாம். ஆட்டோ ஷூட் வச்சுருந்தா நம்மளும் சுடுறதுக்கு கற்றுக்கணும். அதாவது கரெக்டாக அந்த ஸ்னைப்பர் வச்சு தான் நம்ம கற்றுக்கலாம். ஸ்னைப்பர் ரிவால்வர் அதெல்லாம் வச்சு கற்றுக்கிட்டா தான் வாய்ப்பு. அப்படி இல்லைன்னா இது ஆர்பிஜி. இந்த ஆர்பிஜிலாம் நானாக தான் அழுத்துவோம் போட்டு, அது ஒழுங்காக போய் அழுத்தாது. போவோம் 70 லெவல் பிளேயர் பார்த்துக்கலாம்.
இருக்க கூட ராபிட் ஃபயர் அடிக்கிறாயா ராபிட் ஃபயர் உசியா ப்ரோ எய்ம் பட் சரியா தடி ஊசி வச்சு என்ன அடி அடிக்கிறான் அவனுக்கு ரீலோட் பண்ணுற டைம் தான் நம்மளுக்கு சரியான டைம் அவன் ரீலோட் பண்ணுறான் ஓகே அது ஏதோ லக்கு இருங்க எனக்கு இந்த ஊசியை பற்றி தெரியும் அது க்ளோஸ் ரேஞ்ச் போனால் தான் அடிப்பான் அந்த ஊசி பேர் ஒழுங்கா க்ளோஸ் ரேஞ்சே வந்துட்டாங்க உன்னை ஜெயிக்க முடியாதோ தம்பி நான் இருக்கிற இடத்துக்கு நீ வரியாப்பா நீ இருக்கிற இடத்துக்கு தான்ப்பா நான் வரேன் தம்பி இன்னும் ஒரு அடி விட்டு வாங்கிக்கிட்டோம் அதுவும் ஹெட்ஷாட்டாக வாங்கிக்கிட்டான் ஐ கெஸ் இந்த மேட்ச் அவன் ஜெயிச்சிருவான் ஓரளவுக்கு உறுதியாக சொல்கிறேன் இந்த மேட்ச் அவன் ஜெயிச்சிருவான் வரமாட்டேன் கீழே வந்து அந்த சர்ப்ரைஸ் தருவான்னு பார்த்தேன் இந்த மேட்ச் அவன் ஜெயிக்க ரொம்பவே நிறைய சான்ஸ் இருக்கு கண்டிப்பாக நிறைய சான்ஸ் இருக்கு just miss okay என்னாச்சு வின் பண்ணிட்டானேயா வின் பண்ணிட்டான் Bang bang chin yang, the words have been spoken. ஏன் மேலே ஏன் அடிக்கல ஐயோ இதுல இருந்தோம்னா நம்மளுக்கு தான் அடி விடும் பயங்கரமா ஐயோ லாக்கின் Bang bang chin yang, the words have been spoken. Yeah, அவனுக்கு ஹெட் ஷாட்ரா என்ன ஆட்டோ ஷூட் நாய இதுதான் நாங்களே ட்ரெயின் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறோம் சொல்லல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறேன் நான் நீ எய்ம் அசிஸ்ட் கூட வேணாண்டா ஆட்டோ ஷூட் இம்ப்ரூவ் பண்ணால் போதுண்டா எங்களுக்கு தான்டா தெரியும் விளாட்ற கஷ்டம் க்ளோஸ் காலில் வந்தாலே அடிச்சுட்டானே அவன் அது ஹெட்ஷாட்னு எனக்கே தெரியும் எய்முக்கு எது யூஸ் பண்ணுவேன்னா எனிமி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவேன் ஓகே கையில் ரிவால்வர் எடுத்துட வேண்டியது தான் மட்டும் டேய் நீ எங்கெங்கேயோ போறியடா எப்படி அவனை பார்த்து அடிக்கிறது
பயங்கரம். வேணுன்றப்ப மட்டும் கண்ணுக்கு மாட்ட மாட்டியாடா? மாட்டேன், சேர்த்தேன். ஒரு ஹெட்ஷாட் அடிச்சிருந்தா செத்து போயிருப்போம் போல. ஐயோ, ஸ்னைப்பர்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸ்னைப்பர்னு நினச்சிக்கிட்டேன். இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அவன் லெவல் 8, நான் 17 நினைச்சிட்டு வச்சு போட்டுட்டு இருக்கேன். 70 தான் அவன் டஃப் பண்ணுவான். 80 விட 80 அசால்ட்டாக ஓரளவு அசால்ட்டாக இருக்கும். டே அந்த உசி எப்பா உசி, நீ ஏன்ட்ட இருக்கிறப்பெல்லாம் அப்படி பண்ணலையாப்பா? நான் ஊசி யூஸ் பண்ணுறப்பெல்லாம் நீ யாருன்னு எனக்கு தெரியாதுடா, நான் ஒஸ்ட்டாக பண்ணுறான்ற மாதிரி இருக்கும் அந்த ஊசி யாருக்கு சொல்கிறப்ப. சரி, நான் யூஸ் பண்ணுறப்ப தெரியும் அங்கே இருந்தா. ஓ, மேட்ச் பாயிண்ட்டு திரும்ப சொல்லலாம். பேங் பேங் சிக்கன் கேங், the words have been spoken. This is called lacking. Just miserable. ரீமேட்சா போடா, வாயில் வந்துடும். ரீமேட்ச் கூப்பிட்றாங்க, போய் தான் பார்ப்போமே. ஓகே, யாருப்பா எனிமி? என்னது இது? எப்பா? ஓ, இதில் மறந்துட்டேன். என்னதுப்பா இது? இந்த ஒரு பஜ்ஜி கச்சிக்க அவன் அடியில் போயிடலாம். அப்போ உடனே அடியில் போனால் லேக் கம்மியாக இருக்கும்னு நம்பிக்கை தான். ஏங்க வாரத்துக்குள்ளே கரைச்சிட்டானோல. நான் அதை விட்டு வெளியே வந்துட்டேன் கைஸ். இப்போ நம்ம நார்மலாக விளாடணும். டெத் மேட்ச்சு, கன் கேம்லாம் கஷ்டம்ப்பா. ஈஃபாரால் டெத் மேட்ச் ரொம்ப லேக் அடிக்கும். கஷ்டம் இல்லை, லேக் அடிக்கும். கன் கேம் போகலாமே என்னப்பா? கன் கேம் லேக் அடிக்கும் தான். நான் சொல்லலையே, நம்ம உள்ளே போனால் என்ன நடக்கும் நம்மளுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உள்ளே போக வேணாம். இரு, பரவாயில்ல. லேக் அடிக்கலை. சொல்லி வாய மூட மாட்டேங்க. சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள வந்துருச்சு. ஹெட்ஷாட். இதில் ரேண்டம் கன்று கிடைக்கும், அதனால் நம்மளுக்கு பிரச்சனையும் இல்லை. என்னடா ஸ்னைப்பர் தரீங்க? ரேண்டம் கன்று இல்லையா? இந்த லேக் எடுத்து ஆட்டோ ஷூட் கூட நான் ஒர்க் ஆக மாட்டேன்னு சொல்லிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓ நான் அந்த ஒரு கன்னை வச்சு ஒருத்தனை கொன்னாதான் எனக்கு வேற கன்று மாறும். ஏன்டா ஏன்டா ஒரே ஒரு கில் எடுக்க விடுங்கடா. இந்த லேக் அடிச்சா நான் எந்த ஜென்மத்திலடா கில் எடுக்கிறேன்? வேற வழி இல்லை, அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏய் வாடா, டே வாடா, நீ வாடா, நீ வாடா, சூப்பராக விளாட்லாம்டா, வாடா. ஜஸ்ட்டு தான் ஒரே வழி. அடிக்கிற லேக் இல்லைன்னு ஆட்டோ ஷூட்டு கூட ஒர்க் ஆக மாட்டான். நைட்டு கிளாஸ்டு ஷாடா முடிஞ்சு மேட்ச்சு. ஓகே கைஸ், இதோட இந்த என்னாச்சு பரவாயில்ல. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளலாம். இன்றைக்கி சுத்தமாக ஒழுங்காக விளையாட முடியல என்னால். நாளைக்காவது ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.